கனடாவில் இவ்வருடம் டேலைட் சேவிங் டைம் நவம்பர் 2ஆம் தேதி முடிவடைகிறது. நவம்பர் 1ஆம் தேதி இரவு நித்திரைக்கு முன் உங்கள் கடிகாரத்தை 1 மணி நேரம் பின்னுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். யூகன், சஸ்கச்சுவான் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் சில பிரிட்டிஷ் கொலம்பியா, கியூபெக் பகுதிகள் இந்த மாற்றத்தை பின்பற்றுவதில்லை. இன்றைய டிஜிட்டல் சாதனங்கள் பெரும்பாலும் தாமாகவே நேரத்தை மாற்றிக்கொள்கின்றன என்றாலும் நவம்பர் 2ஆம் தேதி காலை ஒருமுறை நேரத்தை சரிபார்ப்பது நல்லது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீண்ட காலமாக இந்த நேர மாற்றம் கனடாவில் விவாதப் பொருளாக இருந்து வருகிறது. லிபரல் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மரி பிரான்ஸ் லலாண்ட் ஒரு சட்டமூலம் கொண்டு வந்து நாடு முழுவதும் ஒரே நேரத்தை நிரந்தரமாக நிர்ணயிக்க கோரிக்கை முன்வைத்துள்ளார். பல மாகாணங்களும் இதனை ரத்து செய்ய விரும்புகின்றன. ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா உள்ளிட்டவை முன்பே இதற்கான சட்டங்களை முன்மொழிந்துள்ளன. இதுகுறித்து மருத்துவ தரப்பு கருத்துக்களின்படி வருடத்துக்கு 2 முறை நேரத்தை மாற்றுவது இதய நோய், புற்றுநோய், சர்க்கரை நோய் மற்றும் உடல் பருமன் போன்ற பிரச்சினைகளை அதிகரிக்க செய்யும் என்று சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே கனடா விரைவில் ஒரே நிரந்தர நேரத்தை நோக்கி நகர வாய்ப்பு அதிகம் என்று ஒரு தரப்பு கூறுகிறது.